அன்பர்களே, நாமடிக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரொம்ப பவர்ஃபுல்லான வசிய பிரயோகத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிரயோக முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வசிய பிரயோக முறை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே இதனுடைய பெயர் சுவடிகளில் என்ன மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆகர்ஸ்தன பேதன பூதி அப்படின்னு இதனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஆதி காலத்தில் துர்மாந்திரிகளால் கைவர பிரயோகப்படுத்தப்பட்ட ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது. இந்த பிரயோக முறை பகல், அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் முழுமையாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இரவு, எந்த அளவுக்கு இரவு உச்சி நேரம் ஆகுதோ அந்த அளவுக்கு இதனுடைய வேகம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அதாவது சூரிய ஒளி இருக்கும்போது இந்த பிரயோக முறையுடைய சக்தி கம்மியாகவும், இரவு நேரத்தில் இந்த பிரயோகத்தினுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இதை யாராவது ஒரு மாந்திரிகர் யாராவது ஒரு பெண் மேலேயோ இல்லை ஒரு ஆண் மேலேயோ பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆணும் பெண்ணும் இரவில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுய நினைவுங்கிறது இந்த தூக்கத்துலலாம் எந்திரிச்சு போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சரிங்களா? அந்த மாதிரி சுயநினைவு இழந்து அந்த மாந்திரிகர் எந்த இடத்துல இருந்து இவங்களை மந்திர பிரயோகம் பண்ணி அழைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு சுயநினைவு இல்லாமல் நடந்தே போயிடுவாங்க. புரியுதுங்களா? இதனால தான் இது ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆபத்தான பிரயோக முறை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இரவில் தூங்கிட்டு இருக்கவங்க சடனாக எந்திரிச்சு எந்த விதமான சுயநினைவும் அவங்களுக்கு இல்லாமல் ஒரு அரை தூக்க நிலையிலே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாந்திரிகர் எந்த இடத்துல இருந்து இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணி இவங்களை அழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இந்த வசிய முறையால் பாதிக்கப்பட்ட அந்த ஆணோ பெண்ணோ என்ன பண்ணுவாங்க, சுயநினைவே இல்லாமல் இரவோடு இரவாக எழுந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இவங்க சுயநினைவு இல்லாமல் அந்த இரவு நேரத்தில் எழுந்து போகும்போது அந்த வீட்டுக்காரங்களோ இல்லை மற்றவர்களோ யாராவது தடுக்கிறாங்க இல்லை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ பிரம்மை பிடிச்சது போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய தோற்றம் சுயநினைவு இல்லாமல் ஒரு பேய் பிடிச்சது போல், ஒரு பிரம்மை பிடிச்சது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா, இது போல் இருக்கக்கூடியவங்களுடைய முகத்தில் ஜலத்தை, அதாவது நீரை தெளிச்சாங்க அப்படின்னா அவங்க சுயநினைவுக்கு வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் என்னதான் அவங்கள குலுக்குனாலும் பேசினாலும் அவங்க சுயநினைவுக்கு வர மாட்டாங்க. அவங்க முகத்தில் அவங்களுக்கு அது எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, தூக்கத்தில் ஏதோ கனவுல எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஞாபகத்தில் இருக்குமா. சரிங்களா? அதாவது தூக்கத்தில் கனவுல தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் இருக்குமா. அப்போ நீங்கள் அவங்கள என்ன தான் குலுக்குனாலும் தட்டி எழுப்பினாலும் சுயநினைவுக்கு அவ்வளோ எளிதில் வரமாட்டாங்க. அவங்க முகத்தில் நீரை தெளிக்க அதன் பிறகு அவங்க சுயநினைவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏவல் மாதிரி தான். சரிங்களா? அதாவது இது மோகினியை வச்சு பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு முறை இது. இதை பிரயோகம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த மோகினியானது அவங்கள ஒரு மதியம் மயக்கி, தூக்கத்திலே அவங்களுக்கு கனவு போல் காட்சிகளை உண்டு பண்ணி மதியம் மயக்கி தன் பின்னாலேயே அழைச்சிட்டு போயிடும். புரியுதுங்களா? தன் பின்னாலேயே அந்த மாந்திரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். இடையில யாராவது இது பண்ணி அவங்கள மறித்து இல்லை முகத்தில் தண்ணியை தெளித்தா மட்டும்தான் சுயநினைவுக்கு வருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க பாட்டு அந்த மோகினியோடைய பின்னாடியே மாந்திரிகன் இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க. இதை மாந்திரிகன் தன்னுடைய இருக்க இடத்துக்கு மட்டும்தான் வர வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா கிடையாது. துர்மரணங்களை உண்டு பண்ணுறதுக்கும் இதை பிரயோகம் படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதாவது மோகினி அழைச்சி இரவு தூக்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏரி குளங்கள் இது மாதிரி இடங்களில் போய் விளை வைக்கிறது, இந்த மாதிரியான பிரயோகத்துக்கும் ஆதி காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க.
இதை ஏன் நான் சொல்லணும்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். யாரும் இதை வந்து தவறாக பிரயோகம் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா இதில் ஒரே ஒரு சூட்சுமத்தை மட்டும் நான் மறைச்சிருக்கேன். எதற்காக அப்படின்னா யாரும் இதை தவறாக பிரயோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சுவடியில் சொல்லப்பட்டிருக்க ஒரே ஒரு சூட்சுமத்தை மட்டும் மறைச்சிருக்கேன். சரிங்களா? காரணம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. சரிங்களா? ஏன்னா எதற்காக இது அந்தளவுக்கு நான் டேஞ்சர்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவருடைய சுயநினைவை இலக்க வச்சு ஒரு எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் அழைச்சிட்டு போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு வேண்டாதவங்க எதிரிக்கு இதை பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா மரணத்தை கூட உண்டு பண்ணலாம். சரிங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமத்தை நான் மறைச்சே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களை மாந்திரிகர்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. சரிங்களா? ஒரு சில ஆன்மாக்களும் இந்த விஷயத்தை பண்ணுது. ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கேஸ் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கேஸில் அவங்க என்ன சொன்னால் திருமணமாகாத பெண். சரிங்களா? ஒரு 18-19 அந்த மாதிரியான வயசு, திருமணமாகாத பெண். சரிங்களா? இரவில் தூங்கும்போது திடீர்னு எழுந்து அவங்க பாட்டில் வீட்டுக்கு வெளியில் போகிறாங்க. போய் ஒரு இடத்துலையே நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக அப்படியே நிற்கிறாங்க. சுயநினைவே இல்லாமல் நிற்கிறாங்க. நம்ம பின்னாடியே போய் பார்த்தோம்னா ரொம்ப நேரமாக அதே இடத்துல சுயநினைவே இல்லாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கேஸ் வந்தது. அப்போ அதை நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஆன்மா. சரிங்களா? அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ணி வெளியில் அழைக்குது. சரிங்களா? எதற்காக அப்படின்னா மரணத்தை உண்டு பண்ணு. சரிங்களா? இது வந்து ஒரு சில ஆன்மாக்களும் இந்த விஷயங்களை பண்ணும். சரிங்களா? மாந்திரிகள் தான் பண்ணணும் அப்படிங்களா, ஆன்மாக்களும் பண்ணும். சரிங்களா? இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதற்கு முக்கியமாக தேவைப்படுறது, யார் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய காலடி மண், இல்லை வேர்வைப்பட்ட துணி, இரத்தக்கரைப்பட்ட துணி, அவங்களுடைய இரத்தக்கரைப்பட்ட துணி, இதையெல்லாம் சேர்த்து ஒரு உருவப்பொம்மை செஞ்சு, சரிங்களா, ஒரு உருவப்பொம்மை ஒன்று செஞ்சு அதில் இது மாதிரி காலடி மண், வேர்வைப்பட்ட துணி, தலைமுடி இதெல்லாம் சேர்த்து கட்டுக்கொடி இருக்கு இல்லையா, கட்டுக்கொடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த கட்டுக்கொடியை எடுத்துகிட்டு வந்து இந்த உருவ பொம்மையில் சுற்றிட்டு நெய் தீபம் ஏற்றி அவல் பொரிகடலை மது இந்த மாதிரியான விஷயங்கள் படைச்சு இந்த உருவ பொம்மையை ஒரு தலைவாழை இலையில் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை உரியேற்ற ஆரம்பிக்கணும். எந்த திசை அப்படின்னா கிழக்கு திசை பார்த்தபடி ஒரு பௌர்ணமி நாளில், இல்லை அப்படின்னா அமாவாசை நாளில். இதில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை கிழக்கு திசை பார்த்தபடி நீங்கள் உரியேற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் வந்து மந்திரம் ஜெபிக்கக்கூடிய இடத்துக்கு தன்னால் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதே முறையைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா மயானத்தில் ஆவிகளை பிடிக்கிறதுக்கும் இதே முறையைத்தான் பயன்படும். என்ன ஒன்று, இது வந்து மோகினியை வச்சு பண்ணுறது, அங்கே வந்து காலையில் மாடனை வச்சு பண்ணுவாங்க. சரிங்களா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது எப்படி ஒரு நபருடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி கொண்டு வருது மோகினி, அதே போலவே காளி இல்லை மாடனை வச்சு பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய துர் ஆன்மாக்கள் அந்த எந்த இடமோ மந்திர ஜபம் பண்ணக்கூடிய இடமோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பொம்மையில் ஐக்கியமாகும். அதன் பிறகு அதை மந்திர பிரயோகம் பண்ணி கட்டி எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.